ஹாய் guys, வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அகைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான், பட் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் நேம் வந்து மகேந்திரன். ஸோ அவர் வந்து ஏஜ் 19. ஸோ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு, பட் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுறாரு. அவரால் ப்ராப்பராக ஃபுட் வந்து கன்சியூம் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரால் வெயிட்டும் கெயின் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட காசு இருந்து நான் கொஞ்சம் பணக்காரன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 10,000 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு நிஜமாக தான் சொல்கிறேன். முர்சலாக தெரியும் என்னை பற்றி. ஸோ ஹெல்பிங் சென்ஸ் அதிகம், பட் இப்போ என் கண்டிஷன் சரியில்லை. பட் நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்களால் வந்து ப்ராப்பராக ஃபுட் எடுக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லை, பார்ட் டைம் ஜாப் போங்க. இது ஒரே விஷயம் தான், தப்பு இல்லை. ஸ்விக்கி சம்திங் ஏதாச்சும் இந்த மாதிரி ஓட்டுங்க. ஓட்டினாலே நல்ல காசு வரும். அதை வந்து நீங்கள் பாடி பில்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பார்த்தாலே தெரியுது. ஸோ பாடி பில்டிங் க்ரேஸாக இருக்கீங்கன்னு என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ் இது தான். ஸோ அட்வைஸ் சொன்னால் பிடிக்காதுல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு. சரி, ஓகே. கேட்டுக்கணும். அது உடைய 90s கிட்ஸு 2K. சரி, ஓகே. ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக். ஓகே. ஸோ செகண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டீராய்டு இல்லைனா ஹார்ட் ஒர்க், எது வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்தியன்ஸ், முக்கியமாக சவுத் இந்தியன்ஸுக்கு பெருசாக அந்தளவுக்கு சூப்பர் ஜெனட்டிக் இருக்காது. ஓகேவா? அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம 1100 வருஷமாக அடிமைகளாக இருந்திருக்கோம். 1100 வருஷமாக இல்லை 1000 வருஷமாக கூட சொல்லலாம், 1500 வருஷமாக. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு இல்லாததுனால நம்மளுடைய கடந்த 100-200 வருஷமாக வந்து நம்மளுடைய தாத்தா அவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் பெருசாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்லாம் லூஸ் ஆகி இழந்திருப்போம். அந்த காரணத்தால் தான் இப்போ எல்லாருமே இப்படி இருக்கிறோம், கொஞ்சம் வீக்காக ஒல்லியாக அந்த மாதிரி. ஸோ ஜெனட்டிக் சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து ஜெனட்டிக் அந்தளவுக்கு இல்லை. தென் ஸ்டிராய்ட் போனால் கண்டிப்பாக நான் வேணாம் தான் சொல்லுவேன். நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் எடுக்கணும். அதுவும் இங்கே ஃபுல்லாக கரப்ஷன் தான், ஃபுட்லேயும் வந்து ஊழல் தான். ஸோ எந்த சைடு போனாலும் அடி தான். இருந்தாலும் எக்ஸு தான் ரொம்பவே சீப்பு. எக் அதிகமாக லோட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. என்னுடைய டயட் வீடியோலாம் போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணுங்கள், ஒரு ஐடியா வரும். அகெயின் அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா அவருடைய ஆடியோ இங்கே நான் ப்ளே பண்ணுறேன். ஹலோ அண்ணா, நான் பேர் மகேந்திரன். நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து பொதுவாக பாடி பில்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட்னா, நான் ஒரு 6 இயர்ஸாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மைக்மின் சார் உங்கள் வீடியோ மூலமாக நிறைய தெரிய வந்துச்சு. ஆர்த்தர் ஜோன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு நீங்கள் காம்படிஷன் பண்ணி. இன்னொரு விஷயம், ஆர்த்தர் ஜோன்ஸ் மைக் மேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹை இன்டென்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் சூப்பரியரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஹெவி டியூட்டி வந்து அது ஒன் ஆஃப் த ட்ரைனிங் ஸ்டைல் தான். நேச்சுரல் பாடி பில்டருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. சில பேர் ஹை வால்யூம் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதான் ஜெனட்டிக் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸ்டிராய்டு யூஸருக்கு வந்து ஹை வால்யூம் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெக்கவரி அபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸ்டிராய்டு அவங்க உடம்புல இருக்கிறதுனால. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை இன்டென்ஸை பற்றி நிறைய போட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபுட்டு தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஹை இன்டென்சிட்டி நான் தெளிவாக வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே. அதெல்லாம் நிறைய பார்த்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயராக இருக்கலாம். நான் என்னதான் அந்த நீங்கள் பண்ணதுக்கப்புறமும் ஹை இன்டென்சிட்டி புக்கு கூகுளில் இருந்து பார்த்தேன். அடுத்து நட்டாலியஸ் நியூட்ரிஷன் புக்கு, அந்த மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பிளான்ஸ் உங்கள் வீடியோஸும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ரிசல்ட் கிடைக்கி. பட் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இங்கிலீஷில் பார்த்து வந்தாலும் ஏதாச்சும் நம்மளுக்கு கோச் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இது வரைக்கும் எனக்கு அப்படி யாரும் இல்லை. அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்து ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஓகே. இங்கிலீஷ் வந்து நானே சும்மா இருந்தேன். ஓகேவா? நானே கீழே சப்டைட்டில் வச்சு தான் பார்ப்பேன். ஸோ இங்கிலீஷ்ன்றது ஒரு மேட்ரு இல்லை, பட் கற்றுக்கோங்க. ஓகேவா? நல்ல விஷயம் தான் அது. அகெயின் வந்து இப்போ என்ன சொன்னார் அவர்? ஸோ ஹெவி டியூட்டியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அது பார்த்தாலே போதும். நீங்கள் இங்கிலீஷ் சேனல் போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை தான் போட்டிருப்பாங்க, பட் அவங்க இன்னும் தெளிவாக டீட்டெயில்டாக ஒரு ஒவ்வொரு ட்ரைனிங் ஸ்டைலையும், அதாவது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஹெவி டியூட்டியில், அதை பற்றி தெளிவாக போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நானும் போடுவேன். எனக்கு டைம் இல்லாததுனால தான் கொஞ்ச நாள் வீடியோஸ்லாம் இப்போ போட முடியல. இப்போ மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருப்பேன் எல்லாமே, மென்சரை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன், ஹை இன்டென்சிட்டியை பற்றி. ஸோ ஹெவி டியூட்டினா ஷார்ட் பீரியடில் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணணும். இன்டென்ஸ்னால் அது இன்டென்சிட்டி வந்து பிக்னரால், நீங்கள் பிக்னர் தான்,
ஸோ பிக்னர்னா ஐ மீன் 19 தானே ஆகுது. ஸோ உங்கள் ஏஜ் 19 தானே, உங்களை ரெக்கவரி எபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி பண்ணணும், ஹை இன்டென்சிட்டியில் ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ரொட்டீன் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, மென்சரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடி பில்டர் வந்து கொஞ்ச நாள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். மைக் மென்சர்னா யார், வின்ஸ் ஜிராண்டானா யார், ஸோ ஈக்வன் சாண்டா, ஸோ அவர்னா யார், அவர் அந்த ட்ராஃபி ஒன்று மிஸ்டர் மேலே வாங்குவாங்கள்ல, அது சாண்டா ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தான் ஈக்வன் சாண்டா. அவர் 1980s வந்து 1860-70 ஸோ அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பாடி பில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அது நல்லது தான். ஓகே, அகெயின் வந்து ஹலோ அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன், சென்ட் பண்ணுறேன். இப்போ ஹாஸ்டலில் இருந்தாலும் என்னால் குக் பண்ண முடியும். அந்த கொஞ்சம் இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ரூமே இது வரைக்கும் எக்ஸஸ் எடுத்துகிட்டு என்னன்னா ஹாஸ்டல் ஃபுட்டு போக எக்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அடுத்து நட்ஸு, டேட்ஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பெருசாக இல்லை இது வரைக்கும். ஒரு அதே ஃபுட்டு தான் நானும் எடுப்பேன். நான் சிக்கன் எடுக்க மாட்டேன், நான் பீஃப் எடுப்பேன். சரியா? நான் போய் வேட்டையாடி ஏதோ டைனோசர் இல்லை ட்ராகன்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன். சிக்கன், பீஃபு, டேட்ஸ், அதுதான், அவ்வளோதான். வேறு எதுவும் ஃபுட் இல்லை எதுவுமே. பட் வந்து நான் சொல்கிறேன், கிரேட்டின் கூட எடுத்தது இல்லை. எவ்வளோ காசு கேட்க ஓகே மாட்டேன். ஓகே, வீட்டில் காசு கேட்க முடியலன்றீங்க, புரியுது. மிடில் கிளாஸ் தான். ஸோ நானும் மிடில் கிளாஸ் தான். நீங்கள் 19லே உடம்பு நல்லா வச்சுருக்கீங்க. இது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது. எனக்கு 19 வயசுலாம் எதுவுமே தெரியாது. பட் பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும் 70 கிலோ 100 கிலோன்னு பண்ணுவேன். சோறு சாப்பிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நியூட்ரிஷன் பற்றி ஜீரோ நாலேஜ். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ரொம்பவே நல்ல விஷயம்தான். நியூட்ரிஷன் ரொம்பவே முக்கியமான விஷயம். வீட்டில் அதான் கேட்குறேன், வீட்டில் காசு கேட்க முடியலனா நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, ஏதாச்சும் ஒரு வேலை போங்க, தப்பு இல்லை. ஸோ ஹாஸ்டலில் வந்து இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எக்கோட இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஹோல் எக்கே சாப்பிடுங்க. எக் ஒயிட்டு அப்படிலாம் வேணாம், முழு முட்டையே சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணுறேங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா அது குயிக்காக நம்ம உடம்புல ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் அவுட் சைட் ஜங்க் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணுறேங்க. நம்ம வந்து ஆனால் கன்சிஸ்டன்சியாக இருப்பேன். ரெகுலராக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியை பற்றி சொல்ல போனால் இப்போ ஒரு அது உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சரி இது ஒரு ஷார்ட்கட், டெய்லி ஜிம்முக்கு போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஷார்ட் கட்டு அதெல்லாம் இப்போ ருஸ்லாவே சரிக்கிறாங்க. ஷார்ட் கட்லாம் எதுவுமே இல்லை, கஷ்டப்படணும். டெய்லி ஜிம்முக்கு போ அப்படின்னா சொல்லுவேன். அப்படின்னா சொல்ல நீங்கள் 19 இயர்ஸ் அது வாரத்துக்கு 5 வாட்டி கூட ஜிம் போங்க. ஹெவி டியூட்டிலாம் இப்போ பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ முடியாது உங்களால். கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹை இன்டென்சிட்டியில் இப்போ ஜம்ப் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஒர்க் அவுட் ரொட்டீன் எப்படி பண்ணலாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜிம்முக்குலாம் ரெகுலராக போங்க. 5 days போங்க, 6 days கூட போங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. ஒரு நாளைக்கு 12 hours கிட்ட தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 12 hours 12 மணி நேரம் இல்லைனா ஒரு 10 மணி நேரம்னாச்சும் தூங்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, ஃபோனை தூக்கி போட்டு தூங்குங்க. அப்படி நினைச்சேன். பட் அது ஒரு தனி ட்ராக்கு, இப்போ அர்னால்டு ஒரு தனி ட்ராக், மைக்கேல்ஸ் ஒரு தனி ட்ராக், அது கொஞ்சம் நிறைய சொல்ல போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி இப்படி ஒரு விஷயம் பாசிபிளா இருக்குமா அப்படின்னு. என்னை கேட்டா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தெரியும். பட் அதுல எவ்வளோ டிராப் செட்டு, என்ன நெகட்டிவ் பாஸு, பாஸ் செட்டு, இதெல்லாம் தெரியுமே தவிர எஸ் ஈசென்ட்ரிக் லோடிங், ஓகே நெகட்டிவ், அதாவது ஈசென்ட்ரிக் லோடிங் பொறுமையாக இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் ரெஸ்பாஸ்லாம் பண்ணவே தேவையில்லை நீங்கள். ஓகேவா? ரெஸ்பாஸ்லாம் தேவையில்லை. ட்ராப் செட் இருக்கும் ஹை இன்டென்சிட்டியில். அது பெருசாக மென்சர் வந்து அவருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் ட்ராப் செட் யூஸ் பண்ணுவார். பட் லேட்டராக ஒரு ட்ராப் செட்லாம் பெருசாக சஜஷன் பண்ணல. டோரியனும் வந்து ட்ராப் செட் அவருடைய இயர்லி ஸ்டேஜஸில் பண்ணார். ஏன் இயர்லி ஸ்டேஜஸ்னால் அவங்க அப்போ தான் ஹை இன்டென்சிட்டியில் ட்ரைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. ஒன்ஸ் வந்து அவங்க மெச்சூர் ஆகிட்ட அப்புறம் ட்ராப் செட்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஓகே ரைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானும் பார்த்ததில்ல. எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல ஃப்ராங்காக சொல்ல போனால். நான் சேனலில் போட்டிருப்பேனே, என் சேனல்லே இருக்கும். ஈசென்ட்ரிக் லோடிங்னா என்ன, ரெஸ்பாஸ் பற்றி போடல, பட் ஈசென்ட்ரிக்கை பற்றி போட்டிருப்பேன். மைக் மென்சர் பற்றி நிறைய போட்டிருப்பேனே, அதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு இப்போ வெயிட் கெயின் பண்ணணும், நான் காம்படிஷன் பண்ணாலும் வின் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க. எனக்கு ஜஸ்ட் நாலேஜை கற்றுக்கிட்டா போதும். எனக்கு இன்னும் டயருக்கு இப்போ எனக்கு செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். இப்போவே ஆரம்பிச்சா கூட நான் ஃபைனல் இயர் வரும்போது ஓரளவு மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கூட ஓகேண்ணா. இப்போ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை பொறுத்து வீட்டில் கேட்டேன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஜிம் சைட்லாம் ஏதாச்சும் அவங்க முடியலாட்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க டயட் ஏதாவது சொல்லுங்கன்னா நான் முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு நான் வீட்டும் கண்டிஷனும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது புரியுது எனக்கு. பாடி பில்டிங் வந்து ஜஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் மாதிரி தான், பெரிய கடல் மாதிரி. அது உள்ளே போனால் நிறைய கற்றுக்கலாம். எனக்கே ஸ்டிராய்டை பற்றி ஜீரோ நாலேஜ், அதை பற்றி கற்றுக்கணுன்னு இருக்கேன். பட் தேவைப்படாது எனக்கு. பட் எஸ், பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். பட் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டில் காசு கேட்க முடியலாம், விட்டுடா, நீ வந்து வேலைக்கு போ, ஓலா ஊபர் அந்த மாதிரி பைக் இருந்தால் ஓட்டி ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப்போ அதில் வந்து காசு ஏர்ன் பண்ணு. கிரியேட்டின் எடுத்தது இல்லைன்னு சொல்கிறீங்க, கிரியேட்டின் எடுங்க, எந்த தப்பு இல்லை. தண்ணி அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர்னா 4 லிட்டர்னாச்சும் ஒரு நாளைக்கு குடிக்க பாருங்க. ஸோ அகைன் ஃபுட் வந்து உங்கள் எக்கோட இன்டேக் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா எக் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதேமாதிரி ஹாஸ்டலில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சொல்கிறேங்க, அது மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறேன், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு. அகைன் வந்து உங்கள் பிக்சர்ஸ் அவர் கேட்டால், ஒரு பிக்சர் சூப்பராக இருந்துச்சு, உங்கள் பிக்சர்ஸ், நான் அதை இங்கே ஆட் பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எஸ், வீட்டில் கேட்க வேணாம், நீங்கள் வேலைக்கு போங்க, கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவை எர்ன் பண்ணிட்டு தென் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் கேட்க முடியல அப்படின்ட்டு. எல்லாருமே பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பாக்ஸிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அத்லட்டிக் அந்த மாதிரி ஃபீல்டாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பசங்க தான் அதிகமான ஆர்வம் இருக்கும். பட் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சரி என் கதையை விடுங்க. எஸ், நீங்களே வேலைக்கு போய்ட்டு நல்லா சம்பாரித்து தென் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏஜ் 19 தான். அது ஸ்டிராய்ட்ஸ் எல்லாம் போக வேணாம், தயவு செஞ்சு வேணாம். அப்படி போகிறதா இருந்தால் ப்ராப்பரான கோச் யாரையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தேவையில்லை, வேஸ்ட்டு தான். நீ எப்போ ஸ்டாப் பண்ணுறியோ உன்னுடைய பாடி வந்து எப்படி இருந்துச்சோ பேக் டு அதே கண்டிஷனுக்கு போயிடும், அதோட ரொம்பவே ஒஸ்ட்டாகவே போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் பிக்சர்ஸ் கேட்டு அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த பிக்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் அப்பர் செஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லெக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மசில் பெலி ஃபைன் தான், ஐ மீன் மசில் லென்த்து நல்லா இருக்குது. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வந்து சைஸ் தான். ஓகே, சைஸ் தான் நீங்கள் பிடிக்கணும். சைஸ் பிடிக்கணும்னா அகைன் நான் சொன்ன ஜெனட்டிக் ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு மசில் பெலி நல்லாயிருக்கு, பட் சைஸ் பிடிக்கணும். நீங்கள் சைஸ் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், குரூப்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணு. ஓகே, வேறு எதுவும் கிளாசிக் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க வரவனுங்களாம் வந்து பயங்கரமாக இருக்காங்க, மெடிசன்லாம் போட்டு வருவானுங்க. 66 வந்து உங்கள் ஹைட்டு ரொம்பவே டால், 175 சொல்கிறீங்களா, 175ல் 66 இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் சைஸ் பிடிக்கணும். ஸோ ஸ்லோவாக ஒரு 6 மந்த் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான பல்க் பண்ணுங்கள். அதாவது 500 கேலரிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. அந்த 500 கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ், ஓகே, இல்லைனா எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ், குட் கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓட்மீல்லாம் நம்பிக்கையே இல்லை, சரியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஸோ குட் கார்போஹைட்ரேட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். ப்ராப்பராக ஸ்பிட் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க. வயிறு வந்து உப்புற மாதிரி சாப்பிட்றாதீங்க, அது வேணாம். கிளாசிக் பண்ணலாம், ஓப்பன் கூட பண்ணுங்கள். ஹாம்ஸ்ட்ரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், க்ளூட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேக் டீசெண்டாக இருக்குது, பேக் டீசெண்டாக தான் இருக்குது. 19 ஏஜுக்கு இது போதும். ஓகே, பட் நீங்கள் மெடிசன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாடி சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் அது வேணாம். ஓகே, குவாட்ரிசெப் நைஸ் தான். சைஸ் அதாவது அகைன் தான் சொல்கிறேன்ல, 175னா எத்தனை இன்ச் இருப்பார்? 5'11" இருப்பாங்களா? நான் 165, 5.5, 5'11" அப்படி இருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 75 kgனாச்சும் ப்ராப்பராக ஒரு கெயின் பண்ணுங்கள் இந்த 6 மந்த்தில். பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 75, 72, 73 வரைக்கும்னாச்சும் போங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். அகைன் அவர்கிட்ட இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் இப்போ கொஞ்சம் மாதம் ஒரு 3 மாதமாக தான் கரெக்டாக ரெஸ்ட் விட்டு ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்ட இப்போ ஒரு ஏதாவது பேக் கொஞ்சம் நிற்காத போது தான் நீங்கள் போட்ட வீடு டோரினி ஃபுல் பேக் போட்டு அவுட் ஒர்க் பண்ணுவேன். இல்லாட்டி அர்னால்டு கூட பைசப்ஸ் ஒர்க் அவுட், அந்த சைட் காம்ப்ளெக்ஸ் கூட லெக் ஒர்க் அவுட், அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். பட் இப்போ
ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துல இந்த மாசத்துல சேலத்துல ஒரு காம்படிஷன் பண்ணேன். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறேன். அது அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்சோன் காம்படிஷன் பண்ணேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல என் கேட்டகரி அது தோத்துட்டேன். என் கேட்டகரியில வந்தவங்கலாம் அப்போ ஹியூஜா இருந்தாங்க, சேம் வெயிட்ல இருந்தாங்க. பட் அவங்க பார்க்கும்போது மசில் மாஸ் கண்டிஷனிங்கோட இருக்கும்போது எனக்கு அப்போ இருந்து முடிவு பண்ணேன், சரி இனிமேல் வந்து நம்ம எய்ம் வந்து வெயிட் கெயின் பண்றதுதான், அவங்க அளவுக்கு ஈடு கொடுக்கணும்னா நான் முன்னாடி ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தேன். ஸோ அன்னையிலேருந்து ஒரு 3 மாசமா நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் எனக்கு தோணுச்சுன்னா 2 நாள் கூட ரெஸ்ட் விட்டு, ஆனால் ஜிம்முக்கு போயிடுவேன் டெய்லி. போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு என் ஜிம்ல வந்து எப்படின்னா நான் சொல்லிக் கொடுப்பேன் கொஞ்சம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதனால ஜிம்முக்கு போய் ஏதாச்சும் புஷ்அப்ஸ் புல்லப்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐ மீன் ரெக்கவரி வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கு தான் அந்த ரெஸ்ட் டேஸு. அப்புறம் அதில் போயிட்டு புஷ்அப்பு புல்லப் பறிச்சா அது பண்ண தேவையில்ல. ரெக்கவரி டேல வந்து ரெக்கவரி எடுங்க. ரொம்ப ரெஸ்ட் விடாம கண்டிஷன். பட் ஒர்க் அவுட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் விட்டு ஒரு நாள். அதுவும் நான் ஒர்க் அவுட் வந்து ChatGPT கேட்டேன், அதுதான் அனுப்பிச்சு அந்த ஸ்பிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் பேக் ஒர்க் அவுட் அன்னைக்கெல்லாம் டோரியன் சொல்லுது, ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் நினைச்சிருவேன். மற்றபடி ஒர்க் அவுட் ஸ்பிட்டு ஓகே. நான் டயட் பிளானிங்னா ChatGPT சொல்ற மாதிரி கூட எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஓகே, ஒர்க் அவுட் ஸ்பிட் வந்தீங்கன்னா நீங்கள் 19 ஏஜ் தான். அது ஒரு நாளைக்கு ஒரு மசில் ட்ரைன் பண்ணுங்கள். மண்டே செஸ்ட்டு, டியூஸ்டே வந்து பேக் பண்ணுங்கள், வெனஸ்டே வந்து ஷோல்டர்ஸ், ஃபுல்லாக ஷோல்டர்ஸ் பண்ணுங்கள். ஷோல்டர்ஸ்னால் ரேர் டெல்ட்டு, அதுக்கப்புறம் சைடு ஃப்ரண்ட்டு, தென் வந்து ட்ரெப்பீசியஸ். ஸோ எல்லாத்தையும் ஹிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பை ட்ரை சேர்ந்து பண்ணுங்கள். சேர்ந்து பண்ணும் ஆர்ம் ட்ரைனிங், பைசப் ட்ரைசப் சேர்த்து பண்ணுங்கள். தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து லெக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு மசில் க்ளீனாக பண்ணுங்கள். வேரியேஷன்ஸ் வந்து 5 வேரியேஷன் பண்ணுங்கள். செட் வந்து 4 to 5 செட்ஸ் பண்ணுங்கள். ஹை இன்டென்சிட்டி தான் இப்போ பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்ச நாள் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக அதுக்கு மூவ் ஆன் ஆகுங்க ஹை இன்டென்சிட்டிலாம். ஓகே, ஸோ ஃபுட்டு என்ன மாதிரினா பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே தான் நானும் சாப்பிட்றேன். பட் சைஸ் பிடிக்க வந்து லேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஏஜ் 19 தானே. இந்த ஏஜில் இருக்க இப்போ உங்கள் ஏஜில் இருக்கல மசில், அந்த மசில் கூட நான் 19 ஏஜில் இருக்கிறப்ப எனக்கு இல்லை. அது வந்து நீங்கள் நேச்சுரலாக பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஜெனட்டிக் வந்து வீக்காக இருந்தால் சைஸ் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் நேச்சுரலாக பாடி பில்டிங் ஏறந்தே ரொம்ப பெருமையான விஷயம், அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டீராய்டு யூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. ஓகே, சூப்பராக இருக்காங்க, அவ்வளோதான். பட் அதெல்லாம் ஒரு மேட்ரியல், அவங்களும் கஷ்டப்படுவாங்க. பட் வந்து அவங்கள பார்த்து நீங்கள் ஓகே குயிக்காக ஷார்ட்கட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதுவும் தப்பு பண்ணாதீங்க. ஸோ 5 நாள் போங்க ஜிம்முக்கு, இல்லைனா 6 நாள் போங்க, எந்த தப்பும் இல்லை. 19 தானே அது ஏஜ். ஸோ ஒரு 6 மந்த் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் வரும், கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அகைன் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோட இன்டெக் மட்டும் அதிகமாக ஏற்றிக்கோங்க. ஏன்னா எக் வந்து சீப்பு, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வேணுன்னா வேலைக்கு போங்க, பார்ட் டைமாக வேலைக்கு போங்க, அந்த காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க பாடி பில்டிங்கு. அதுக்கப்புறம் கிரியேட்டின் எடுங்க, எந்த தப்புமே இல்லை. ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்ட் என்கிட்ட கேட்காதீங்க, சரியா? ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணி அதிகமாக குடிங்க. ஓகே, குளூட்டமின் ஃபைன், குளூட்டமின் எடுக்க முடிஞ்சா எடுங்க. பட் கிரியேட்டின் இப்போதைக்கு எடுங்க. தண்ணி அதிகமாக குடிங்க, 4 லிட்டர், 4 லிட்டர்ஸ்னாச்சும் குடிங்க. ஸோ எந்த ஒரு கெட்ட பழமும் பண்ணாதீங்க. ஸோ கடைசியாக சொல்லி அப்புறம் ChatGPTயில் ஒர்க் அவுட் கேட்டிருக்கீங்க நீங்கள், அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டீங்க? ChatGPT கேட்டிருக்கலாம்ல. லாஸ்ட்டு நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன். இனிமேல் நான் ஹை இன்டென்சிட்டி ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்டெமினாவும் இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சம்டைம்ஸ் 2 நாள் கேப் விடுவேன். ஆனால் சொன்னப்போ ஜிம்முக்கு போய் அங்கே இருக்கும்போது சொல்லிவிடுவேன். பட் நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ஒரு 2 நாள் விட்டு கூட பண்ணுவேன். அது இல்லாமல் இப்போ வெயிட் ஏற்றுறதானா கொஞ்சம் எனக்கு தெரியல எப்படி வெயிட் ஏற்றணும். வெயிட் கெயின் பண்ணுறது வந்து நானே இப்போ வெயிட் கெயின் பண்ணாது வந்து ஃபேட்டு தான் மோஸ்ட்லி. இப்போ 10 கிலோ ஏறி இருக்கேன். 10 கிலோவில் வந்து ஒரு 2 கிலோ மசில் வரத்தே எனக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே வாட்டர் ஃபேட் தான் அது. மேபி கட் பண்ணுறப்போ 2 கிலோ எனக்கு வந்து நிற்குமான்னு எனக்கு தெரியல. நான் கட் பண்ணுறப்ப நான் எப்படி வரும்னு காட்டுறேன். ஓகே, ஹியூமன் பாடியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்போ சைஸ் பண்ணால் 100 கிலோ கூட பிடிக்கலாம், என்னால் பிடிக்க முடியும். நான் 1 மந்தில் இப்படி பண்ணால் இன்னும் ஒரு 6 மந்தில் 100 கிலோ. பட் பிடிக்கிற வெயிட் வந்து மசிலாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் பிடிக்கணும்னா நீ பாடி பில்டிங் காம்படிஷன் போகணுன்னு சொன்னேன், உன் பக்கத்தில் இருக்கவங்க பெருசாக இருக்காங்க, எல்லாமே மெடிசன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீ நேச்சுரலாக பண்ணால் சைஸ்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்னாச்சும் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் நான் சொல்கிற மாதிரி பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு மசில் ட்ரைன் பண்ணு, வாரத்துக்கு 6 நாள், 7 நாள், 5 நாள் ஜிம்முக்கு 5 நாள் போங்க, சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
அதனால் 8 மணி நேரம் இல்லைனா 12 மணி நேரம் கூட தூங்குங்க, நல்லா தூங்குங்க, இதுவே போதும். நார்மலாக ஸோ ஹெவி டியூட்டி வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை, ஹை இன்டென்சிட்டியில் வந்து இப்போதைக்கு ட்ரைனிங் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து வெயிட்டை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பிரமிட் அப் பண்ணுங்கள். பிரமிட் அப்னா இப்போ 10 கிலோ போட்டிங்கன்னா அடுத்த செட்டில் 12 கிலோ, அடுத்த செட்டில் 15 கிலோ. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரெப்பிடேஷன் வந்து 12 to 6 ரெப்பிடேஷன் வச்சுக்கோங்க அப்பர் பாடி. ஓகே, ஃபஸ்ட் செட் வந்து 20 கவுண்ட்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த 4 செட்டு 3 செட் வந்து 12 to 8 ரெப்பிடேஷன், இல்லைனா 12 to 6 ரெப்பிடேஷன் வச்சுக்கோங்க. லோயர் பாடிக்கு வந்து ரெப்பிடேஷன் ஹையாக வச்சுக்கோங்க. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் க்ளூட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்பர் செஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஷோல்டர், இந்த சைடில் கேப் இருக்குல்ல, ஷோல்டர் வித்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். என்னால் எதுவும் ப்ரோட்டீன் எதுவும் இல்லை, அதனால தான் நான் நீங்கள் டயட்டுன்னு பிளான் போட்டோன்னே. ப்ரோட்டீன்னா நீங்கள் வந்து இப்போ காசு செலவு பண்ணணும். சிம்பிள் சிக்கன், பீஃப் அவ்வளோதான், அதில் தான் ப்ரோட்டீன் இருக்குது. மட்டன்லாம் காஸ்ட்லி, ஃபிஷ்ஷு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ ஓகே, கேட்டேண்ணா. இப்போ ஒர்க் அவுட் ஃபிட்டு கூட எனக்கு சரியாக இன்னும் தெரியல. டாக்டர் சொல்லுங்க, உங்கள் வீடியோ இருந்தால் நல்லா ஓகே. 5 days ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுங்கள். மண்டே செஸ்ட்டு, டியூஸ்டே வந்து பேக்கு, வெனஸ்டே வந்து ஷோல்டர்ஸு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க 5 days. ஒரு நாளைக்கு ஒரு மசில் ட்ரைன் பண்ணுங்கள். காஃப் வந்து வாரத்துக்கு 3 நாள் ட்ரைன் பண்ணுங்கள். 4 arms வந்து வாரத்துக்கு 2 நாள் ட்ரைன் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து இன்னும் கிளாரிட்டி வேணால் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் நான் அனுப்புகிறேன். சேட்ஜிப்பில் கேட்டது தான். ஆனால் டயட்டுக்கு தானே இன்னும் எதுவுமே நான் ப்ராப்பராக இது இல்லை. எனக்கு கிடைக்கிறதா இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்பவே சீப் தான். அது பீனட் அதிகமாக சாப்பிடுங்க. எக்ஸு ரொம்பவே சீப் தான். மில்க்கு வந்து குடிங்க, நல்ல மில்க். அந்த ஊர் சைடு இருக்குன்ற, ஸோ அங்கே மாடெல்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே போய் எங்கேயாச்சும் கரைச்சா அந்த மில்க் வாங்கி குடிங்க. ஏன்னா எனக்கு பாக்கெட் போகல, இப்போ எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. மில்க்கு சிம்பிள் தான், பட் ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கோ. இப்போ 66 இருக்குன்னா, ஸோ இப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல, அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 கேலரிஸ் எப்படின்னா ஆட் பண்ணிக்கோ. ஸோ கூகுளில் போய் போடு, அதே காட்டும் 500 கேலரிஸ் எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது அப்படின்னு. கிரியேட்டின் எடு, தண்ணி அதிகமாக குடிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் பாடி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சா? தூங்கிட்டு இருக்க. ஓகே, ஸோ பல்க் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய ஏஜ் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் ஒரு 6 years தான் நியூட்ரிஷன்லாம் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா சம்பாரித்த காசை நான் இதில் போட்டேன், அதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ நம்ம யாருமே இங்கே வந்து பணக்காரங்களை, அதே வந்து நம்ம ஜெனட்டிக்கோ இல்லை நம்ம யாருக்கு பிறக்கணுமோ அதை வந்து ப்ரீ டிட்டர்மின் பண்ண முடியாது. மைக் மென்சர் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் வேறு பணக்கார அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கணும் அப்படின்னு என்னால் நினைக்கவே முடியாது. இது மைக் மென்சர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஜெனட்டிக் பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருப்பாரு அது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பிறந்தனால இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும், சரியா? அதனால் எது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஜிம்முக்கு போங்க, காம்படிஷன் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, படிங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். டிகிரி முடிச்சுட்டு படித்த வேலைக்கு போங்க. ஸோ பாடி பில்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, போதும், வேறு எதுவுமே வேணாம். ஸோ மைக் மென்சரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், எல்லா வீடியோவும் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா ரொம்பவே தேங்க்ஸ், கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ணுங்கள். வியூஸ்லாம் போக மாட்டேங்க. சரி, கட் பண்ணி. பாய்.